அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24-25. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். சிலுவைங்கிறது சுய வெறுப்புங்க. என்ன சார் சுய வெறுப்பு? சிலுவை சுமக்கிறவன் இப்படி வெறுத்து போன என்னத்தை வெறுக்கணும்னா, உண்மையா சிலுவைக்கு வந்து சீசனானவன் இந்த சுபாவம் கண்டிப்பா இருக்கணும், இருக்க வேண்டும். அவன் தாங்க சீசன். என்ன சுபாவம்? இயேசுவோடு நம்மை அடையாளப்படுத்திக் கொள்வது. எப்படி சார் இயேசுவோடு அடையாளப்படுத்துறது? சிலுவை கழுத்துல தொங்க விடுறதா, வீட்டுக்கு மேல வைக்கிறதா, சர்ச்சுக்கு மேல வைக்கிறதா, சிலுவை பாட்டு பாடுறதா? நோ 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 நோ. இயேசுவோடு அடையாளப்படுத்துறதுன்னா அனுதினமும் சுயத்துக்கு சாவது, சுய திட்டங்களுக்கு சாவது. நம்ம திட்டங்களுக்கு நம்ம ஒரு திட்டம் போட்டிருப்போம். கர்த்தர் சொல்றாரு, இல்ல அது உன் திட்டம் இல்ல, என் திட்டம் வேற சொன்னா அப்படியே அந்த திட்டத்தை குழி தோண்டி புதைச்சிட்டு இயேசுவே சொல்லும்படியான்னு கேட்கிறமே, அதுக்கு பேரு தான் அவரது திட்டம். நீங்க வாலிப பிள்ளைகள் நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கலாம், எதிர்காலத்தை வச்சிருக்கலாம், இன்னார்தான் அன்னார்தான். கர்த்தர் சொல்ற இல்லன்னா அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டு இதோ வருகிறேன்னு ஃபாலோ பண்ற பாத்தீங்களா, அது அங்க சிலுவை. சுய விருப்பத்துக்கு சாவது. இப்படி இருந்தாதான் வாழ்க்கை, அப்படி இருந்தாதான் வாழ்க்கை. கர்த்தர் எல்லாம் டோட்டலா மாத்தி வருங்க. போன வருஷம் இப்ப இருக்காது. ஏண்டவரே, அதுதாங்க சிலுவை. அவர் பாதை அதுதான். சுய விருப்பத்துக்கு சாவது, பாவத்தை வெறுக்கிறது. பாவத்தை வெறுக்காம ஒருத்தர் சீசனா இருக்க முடியாது, சிலுவை சுமக்கிறன்னு சொல்ல முடியாது. பாவத்தை இயேசு சுமந்ததின் சின்னம் சிலுவை. பழைய பாவங்கள் நம்ம கண்களுக்கு முன்பாக இருந்தா, சீப்போன்னு வெறுக்கிற சுபாவம் இருந்தால் நீங்க சிலுவை சுமக்கிறவர்கள். தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவை சுமக்காதவன் பாத்திரன் அல்ல. ஆகவே பாடு நிந்தைகள் கிறிஸ்துவின் நிமித்தமா பயப்படாதீங்க, கலங்காதீங்க. சுமக்கக்கூடிய பலனை கொடுப்பார், கடைசி வரை நடத்துவார். நீங்க தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். சிலுவையின் பலன் உங்களை வந்து அப்படியே தாங்கும், உங்களை நடத்தும், உங்கள் காரியம் ஜெயமா இருக்கும். உன் பலகீனத்தில் அவர் பலம் பூர்ணமாய் விளங்கும். என் கிருபை உனக்கு போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.